Hello everyone, welcome back to our YouTube channel. So biryani is the most favorite food for everyone. ஸோ அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக ஹோட்டல்ஸ் எல்லாமே போய் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ பர்ஃபெக்டான துணை பிரியாணி ரெசிபி வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த துணை பிரியாணி ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு ஆஃப் கேஜி ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ லெட் இட் பி சோக் ஃபார் 20 மினிட்ஸ். மீன்வைல் வந்து நம்ம மேரினேஷன் பண்ணலாம். ஸோ மேரினேஷனுக்காக நான் 1 கேஜி கோட் மீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் ஆஃப் கேஜிக்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து ஒரு 5 ஸ்பூன்ஸ் வந்து நான் கர்ட் யூஸ் பண்ண போகிறேன். கர்ட் வந்து எதனால் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து பின்னாடி சொல்கிறேன். அண்ட் 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் ஃபார் டேஸ்ட் அண்ட் 2 ஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ண எல்லா கண்டென்ட்டையும் நல்லா வந்து அந்த மட்டனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கர்ட் யூஸ் பண்ணும்போது மட்டன் இல்லைன்னா சிக்கன் எந்த ஒரு மீட்டாக இருந்தாலும் இது வந்து நல்லா டெண்டரைஸ் பண்ணும். அதனால தான் நம்ம கர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆட் பண்ண எல்லா கண்டென்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதை மேரினேட் பண்ணலாம் லிட்டை க்ளோஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ஸ்பைசஸ் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 in cinnamon stick, 4 cloves, 3 cardamom, ஆஃப் ஸ்பூன் பெப்பர்கார்ன் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் 1 1/2 ஆனியன் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி 6 க்ரீன் சில்லிஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ண ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லி வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா 50% ஆனியன் வந்து வெந்தாலே போதும். இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பூண்டு அண்ட் 2 இன்ச்சு ஜிஞ்சர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து மேரினேஷனுக்கு நம்ம 2 ஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். துணை பிரியாணி அப்படின்னும் போது கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஆறட்டும். அதனால் ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம க்ரீன் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஆஃப் கப் வந்து பாலக்கீரை எடுத்திருக்கேன் அண்ட் ஆஃப் கப் வந்து ஃபெனுகுரிக் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 இன்க்ரீடியண்ட்டையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் துணை பிரியாணிக்கு. பிகாஸ் இதுதான் அந்த துணை பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இதை வந்து கொஞ்சம் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபெனுக்ரிக் லீவ்ஸில் வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆஃப் கப் வந்து நான் கொரியண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த கொரியண்டர் லீவ்ஸையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஆஃப் கப் வந்து நான் மின்ட் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு 2 to 3 மினிட்ஸ். ஏன் நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஃப்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ராவாக யூஸ் பண்ணும்போது அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண ஆனியன், கார்லிக் ஜிஞ்சர் அண்ட் தென் க்ரீன் சில்லிஸ், ஸோ இதெல்லாமே வந்து இந்த மிக்சர் ஜாருக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீசனிங்காக கொஞ்சமாக இதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஆஃப் கப் அளவுக்கு வந்து நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 சின்னமான் ஸ்டிக், 3 க்ளோவ்ஸ், ஸ்டோன் ஃப்ளவர் கொஞ்சம், பே லீஃப் அண்ட் தென் ஸ்பைசஸ் இந்த ஃபெனல் சீட்ஸ் அண்ட் தென் ட்ரை கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 ஸ்லைஸ்ட் ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஆனியன் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் கோட் மீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ண மீட் வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாயில் ஆகட்டும். நம்மளுடைய ஸ்பைசஸ் பேஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சேம் மிக்சர் ஜாரில் நான் இந்த க்ரீன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். க்ரீன்ஸ் வந்து நம்ம லேட்டராக பிளெண்ட் பண்ணலாம். பிகாஸ் க்ரீன்ஸ் பிளெண்ட் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான டைம். நெக்ஸ்ட் ஸ்பைசஸ் பேஸ்ட் வந்து மட்டனில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் ஆட் பண்ணும்போது இங்கே பவர் ஆஃபாக இருந்தது. அதனால தான் வீடியோட கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட்.
இந்த ஸ்பைசஸ் பேஸ்ட்டை வந்து மட்டனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாயில் ஆகட்டும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நல்லாவே வந்து பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம க்ரீன் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண மாதிரியே மிக்ஸ் பண்ணி இதையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து குக் பண்ண விடலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் அந்த க்ரீன் பேஸ்ட் அண்ட் ஸ்பைசஸ் பேஸ்ட் 2 மசாலாவும் இந்த மீட்டில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து கிரேவி திக்கான டெக்ஸ்சரில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் எடுத்து காட்டுறேன். நல்லா வந்து அந்த மீட்டோடு நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி குக் பண்ணும்போது ரொம்ப ஜூஸியாக அண்ட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து 1/2 லிட்டர் வந்து நான் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 kg ரைஸ்க்கு வந்து 750 ml வாட்டர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1/2 லிட்டர் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து அந்த கிரேவியில் கொஞ்சம் வாட்டர் இருந்தது. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 விசில்ஸ் விட்டு எடுக்கலாம். அப்போ தான் மட்டன் வந்து நல்லா வேகும். ஆஃப்டர் 6 விசில் இந்த ப்ரெஷர் வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ கிரேவி வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஒரு டீ குடிக்கிற கிளாஸ் அளவுக்கு வந்து கொஞ்சமாக வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொதித்ததுக்கப்புறம் இப்போது உப்பு காரம் எல்லாமே வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் இல்லை காரம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சோக் பண்ண ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஸ்மால் சைஸ் ஹோல் லெமன் வந்து இதில் நான் ஸ்க்வீஸ் பண்ண போகிறேன். லெமன் ஜூஸ் எதனால் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ரைஸ் வந்து ஃப்ராக்மெண்டட் டெக்ஸ்சரில் வேணும் அப்படின்னா நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் ஒரு ரைஸ் வந்து இன்னொரு ரைஸோட வந்து ஒட்டாது. ஸோ இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 விசில்ஸ் வந்து விட்டெடுக்கலாம். இங்கே பாருங்கள் ப்ரெஷர் எல்லாமே வந்து போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ கலர்ஃபுல்லான ரொம்பவே க்ரீனிஷான துன்னி பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு குக்கிங் டிப் வந்து சொல்ல போகிறேன். சேமியா பாயசம் செய்யும்போது அந்த சேமியா வந்து ரொம்ப சாகியாக இருந்தது அப்படின்னா ஒரு 2 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் வந்து அதில் ஆட் பண்ணும்போது நல்ல ஃப்ராக்மெண்டட் டெக்ஸ்சரில் வந்து சேமியா பாயசம் செய்யலாம். பட் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணும்போது பால் போட்ட சேமியா பாயசம் வந்து செய்யக்கூடாது. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் குக்கிங் டிப்போடு உங்கள் முன்னாடி வர்றேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய், ஹேவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.